குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கான விருச்சிக ராசிக்கான ராசி வாரப்பலன், அதாவது ஞாயிற்றுக்கிழமையான 15 பிப்ரவரி 2026 இருந்து சனிக்கிழமை 21 பிப்ரவரி 2026 வரை 7 நாட்களுக்கான வாரப்பலன் விருச்சிக ராசிக்கு மட்டும். இந்த அடிப்படையில் இந்த ராசிக்கான சாதக பாதகம் இந்த வாரத்துக்கான சூழல் எப்படி இருக்கும் என்றால், சந்திரன் ஞாயிறு திங்கள் மகர ராசியில் 3ஆம் இடத்துலையும், அதுக்கடுத்து கும்பராசியில் 4ஆம் இடத்துலையும், மீன ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் அதாவது செல்கின்றது. இந்த வாரத்தில் 3, 4, 5 உங்கள் விருச்சிக ராசியிலேருந்து சந்திரன் செல்வதா இந்த அடிப்படை சந்திரன் நகர அடிப்படையில் தான் 90% பலன் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான சாதகமான பலன், அதாவது நேர்மறையான பலன் எது போல் இருக்கும் என்றால், இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவை எடுக்கலாம். நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுவதாக இருந்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை ஏற்படும் சூழல் உண்டாகும். நீங்கள் உங்களுடைய தொழில் வேலையை விரிவுபடுத்த விரும்பினால் அதுக்கான கடன் நீங்கள் கடன் போன்ற இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய துணையுடன், அதாவது லைஃப் பார்ட்னருடன் நேரத்தை செலவிடுறதுக்கான சூழல் உண்டாகும். பணிபுரியும் சூழல் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். உங்களுடைய வணிக செயல்பாடுகள் நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் சாதகமான விஷயங்கள், பாதகமான விஷயங்கள் எது போல் இருக்கும் என்றால், உடல் நலத்தில் முதுகு சார்ந்த ஒரு வலி சூழல் உண்டாகலாம். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படுவீங்க. உங்களுடைய நேரடியான எதிரிகளை விட மறைமுகமான எதிரி உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழல் உண்டாகும். ஏற்கனவே இருந்த பழைய சண்டை சச்சரவுகள்லாம் தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அது புதிய எதிரிகளை உண்டாக்க இருக்கும். தொழில் சார்ந்த உறவு முறையில் கவனமுடன் இருக்க வேண்டும். நீங்கள் கடினமான உழைப்பு வீணாகுது என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழல் தான் இருக்கும். மற்றபடி நடுநிலையாக தான் இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கலர். அதிர்ஷ்ட திசை கிழக்கும் வடக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2ம் 7ம். அதனால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்து இந்த வாரத்தில் ஆலய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்கள் ராசி கொண்ட நண்பர்கள் இடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.